எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குக்கர்ல இந்த சேஃப்டி வால்வ் போயிருச்சுன்னா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். அது வந்து நல்லா இருந்துக்கும் போது இந்த ஹோல் வந்துட்டு க்ளோஸ் ஆயிருந்திருக்கும். இப்ப பாருங்க இது டேமேஜ் ஆயிடுச்சு. ஒரு ஹோல் தெரியுதா? இது எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இதை திருகி எடுத்துருங்க. எடுத்தாச்சு. இப்போ இது அப்படியே வந்துடும். கீழே வச்சு இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும். இப்போ இதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக்கரில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி வந்துருச்சு. இப்போ அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி கொஞ்சம் அழுக்கு இருக்குது. இதை நல்லா ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. கடையில் போயிட்டு குக்கர் சேஃப்டி வால்வ்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இதில் பாருங்கள் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு தெரியுதா? இதை வச்சு இப்போ நம்ம இதை திரும்ப ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த புது வால்வ் எடுத்து மேலே வச்சுருங்க. குக்கரை உள்பக்கமாக திருப்பி ஸ்க்ரூ போட்டுக்கலாம். சும்மா மாட்டிங்கனாவே சரியாயிரும். இப்போ நல்லா கட்டிங் வச்சு டைட் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ண நல்லா இதை டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், 2 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிருச்சு. நாமளே இந்த வால்வை மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள் வீட்லேயே 2 நிமிஷத்தில் முடிஞ்சாச்சு. இது நாமளே வாங்கினாங்காட்டி இது 5 ரூபாயோ 10 ரூபாயோ தான் இருக்கும். இது கடையில் போய் மாற்றினோம்னா அவங்க 50 ரூபா 100 ரூபா கேட்பாங்க. இது எப்பயுமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். குக்கர் நீங்கள் விசில் வைக்கும்போது விசில் வராமல் இந்த ஹோல் வழியாக வெளியே தண்ணியோ காற்றோ வந்துட்டு இருந்துச்சுன்னா அப்போ இது டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது வழியாக ஏர் வந்துச்சுன்னா டேமேஜ் ஆச்சுன்னு அர்த்தம். இது நீங்கள் மாற்றலைன்னா குக்கர் அப்படியே தூக்கிடும். அதனால் எப்பயுமே இது வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உடனுக்குடன் அப்பயே மாற்றிடணும்.